அன்புடையீர். 1821 மே 5ஆம் நாள் உலக வரலாறு மறக்க முடியாத நாள். நெப்போலியன் இம்மண்ணுலகை விட்டு பிரிந்த மறக்க முடியாத நாள். வயிற்றிலே புற்றுநோய் இறந்து போனான் என்று ஆங்கிலேயனுடைய செய்தி. போஸ்ட்மார்டம் உடல் கூராய்வும் கூட மறுக்கப்பட்டது. புதைக்கப்பட்டான். ஆனால் அந்த மாவீரனுடைய மே 2ஆம் நாள் குறிப்பில் ஆங்கிலேயர் நியமித்த கொலைகாரர்களால் சிறிது சிறிதாக நான் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று எழுதி வைத்திருந்த குறிப்பு வெளியானது. அவனுக்கு கொடுக்கப்படுகிற குடிநீர், உணவு எல்லாவற்றிலும் ஆர்சனிக் விஷம் கலந்தே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 51 ஆண்டுகளே வாழ்ந்த அந்த மாவீரன் வாழ்வில் நாம் கற்றுக்கொண்டது தன்னம்பிக்கை, வீரம், நாட்டுப்பற்று, சமத்துவ உணர்வு, உழைப்பு, நிர்வாகத்திறன், விருந்தோம்பல், கண்ணியம், பெண்கள் மதித்தலாகிய நற்பண்புகள் இத்தனையும் ஒருவன் பெற்றிருந்தால் நிச்சயம் நினைத்ததை அவனால் சாதிக்க முடியும் என்பதை உலகுக்கு உணர்த்தியவனது நெப்போலியன். ஊழ்வினையும் உட்பக்கம் காணலாம், வானம் அவன் வசப்படும் என்பதை உறுதிப்படுத்தியவன் அந்த மாவீரன் நெப்போலியன். அத்தகைய மாவீரன் வரலாற்று பாதையிலே நடந்த சில சம்பவங்களை அறிந்து கொள்வோம் வாருங்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நெப்போலியன் பெயர் சொன்னால் போதும் உடல் சிலிர்க்கும், இரத்தம் சூடேறும், கண்கள் சிவக்கும், இனம் புரியாத வீர உணர்வுகள் நாடி நரம்புகளை எல்லாம் உருக்கேற்றும். அவனுடைய உயரம் கண்டு நகைத்தார்கள். ஆனால் இவன் உதாசீனப்படுத்தி எழுந்தான். என் உயரம் யாராலும் தொட முடியாதது என்று உலகையே வியக்க வைத்தான். பூ விரலின் நுனியில் பூமி பந்தை நிறுத்தி வல்லமையை வரலாறாய் காட்டியவன். ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் சொக்கட்டானாக ஆடியதே. சுற்றும் பூமி கூட சொக்கி போனது அன்று. அவன் காட்டிய நாட்டுப்பற்று, ஊட்டிய தன்னம்பிக்கை, விதைத்திட்ட விடாமுயற்சி என உயிரினும் இனிய மாணவச் செல்வங்களை நாம் கற்க வேண்டியது, அவனிடத்திலே இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்பதற்காகவே இந்த கட்டுரையை உங்கள் வசம் சமர்ப்பிக்கின்றோம். நெப்போலியனுடைய வாழ்வில் நடந்த ஒரு சிறு நிகழ்வை உங்கள் அடிமனதின் ஆழத்தில் பதிய வைக்க விரும்புகின்றேன். மத்திய தரைக்கடலில் கார்சியா என்கின்ற ஒரு சின்னஞ்சிறிய தீவு. இத்தாலிக்கு சொந்தமான இந்த தீவை பிரான்ஸ் அபகரித்து கொண்டது. கார்சியா மக்கள் கை விலங்கை ஒடித்து விடுதலை பெற வேண்டும் என பிரான்ஸ் நாட்டோடு எதிர்த்து போராடினார்கள். குடும்பமாக போராட்டம். சார்லஸ் என்பவர் தன்னுடைய மனைவி லெடிஷியா இருவருமே வாளேந்தி போர்க்களத்தில் போராடுகின்ற பொழுதுதான் அந்த போர்க்களத்திலேயே 2வது மகனாக பிறந்தவன் தான் நெப்போலியன். நெப்போலியன் போனபார்ட் பிறக்கும் பொழுதே போர் முனை கண்ட மாவீரன். தன்னை அடிமைப்படுத்திய பிரான்ஸ் நாட்டிற்கே அவன் சர்வாதிகாரியை வளர்ந்தான் என்பதுதான் சரித்திரத்தில் புகழ்பெற்ற சம்பவம். உலக வீரனுடைய வரிசையில் முதலாவதாக இன்றும் பெயர் பெற்று விளங்குகிறான். தாய்நாட்டின் விடுதலை என்பது காணல் நீர்தான் என்பதை உணர்ந்த கார்சியா தீவு மக்கள் போர் பாதையை கைவிட்டார்கள். பிரான்ஸ் நாட்டு ஆளுமையை மனதார ஏற்றார்கள். சார்லஸ் தன் 2 புதல்வர்களையும் பிரான்சுக்கு அழைத்துச் சென்று முதல் மகனை மத குருமார் பள்ளியிலே சேர்த்தார். 2வது மகனை நெப்போலியனை பிரான்ஸ் இராணுவ பள்ளியில் சேர்க்கப்பட்டான். அவனுக்கு வயதோ 10 தான். வயதோ சிறியது. லட்சியத்திற்கு வானமே எல்லையாக இருந்தது. எல்லா விளையாட்டுகளிலும் பங்கேற்பான். பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கப்பெற இரவு பகலாக உழைப்பான். உறக்கமெல்லாம் நினைவுக்கு வரும்பொழுது மட்டும்தான். எந்நேரமும் ஓய்வில்லாத சிந்தனை. தனித்தே இருந்தான், விழித்திருந்தான், ஆனால் பசித்திருந்தான். பெரும் பசி, யானை பசி என்பார் சொல்லுவார்களே, அது புத்தக பசி. சரித்திரம் படித்தான், பூகோளம் படித்தான், கணிதம் என படிக்கின்ற பொழுதெல்லாம் குறிப்புகளை எடுத்துக்கொள்வான். உலகின் வரலாற்றில் பதியப்பட்ட அத்தனை யுத்தங்கள், யுத்தத்துடைய நுட்பங்கள் பற்றியெல்லாம் படிப்பது, விவாதிப்பது அவனுடைய வாழ்க்கையாயிற்று. ஒவ்வொரு நாளும் வரலாறாக மாறியது. நெப்போலியன் பார்வைக்கு ஒரு கிழிஞ்சல் தான். பேசி பாருங்கள், ஒரு எரிமலை அவருடைய இதயத்தில் பொங்கி வழிந்து கொண்டிருக்கும் என்பார் அவருடைய ஆசிரியர். அவனது மனதோட்டம் இதுதான். பிரெஞ்சுக்காரர்கள் தன்னை அடிமைப்படுத்தியவர்கள். போர் வாளிலே உரை மட்டும்தான் சொந்தம் அவர்களுக்கு. அதில் உறங்கிக் கொண்டிருக்கிற போர் வாழ் எனக்குத்தான் சொந்தம் என்று வீரம் நிறைந்தவனாக வளர்ந்து வந்தான். இராணுவ கல்லூரியிலே மாணவனாக இருந்த காலம். கிழிந்த கோட், ஓட்டை விழுந்த கால் ஷூ. ஏழ்மை என்றாலும் கம்பீர நடைக்கு அவன் குறைவே இல்லை. பணம் என்ன பணம், ஒரு சொட்டு தேன், கனிவான சொல்லது. நேர்மையான செயல், ஆயிரக்கணக்கான ஈக்களை கவர். நெப்போலியனுடைய அரிச்சுவடி படிப்பு, என்ன சிந்தனை பாருங்கள். குடும்பம் வறுமையிலே வாடியது. வயிற்றுப்பசிக்கே தினமும் அல்லாடுகின்ற அவல நிலைமை. இதன் காரணமாகவே பிரெஞ்சு இராணுவ பள்ளியில் சேர்ந்தான். நெப்போலியன் அந்த இராணுவ பள்ளியில் படிக்கிற பொழுது
பலமுறை அவமானப்படுத்த விட்டான். கார்சியா நாட்டு சிறுவனான நெப்போலியனை கேலியும் கிண்டலும் செய்து அவமானப்படுத்துவதையே பொழுதுபோக்காக கொண்டார்கள் பிரெஞ்சு பணக்கார வீட்டு பிள்ளைகள். அத்தனையும் பொறுத்து கொண்டான், அமைதி காத்தான். ஒரு நாள் ஒரு பிரெஞ்சு மாணவன் கேட்டான், கார்சியாக்காரர்கள் கோழைகள், எங்களிடம் தோற்று போனவர்கள் தானே நீங்கள்? நையாண்டி செய்தார்கள். நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தோம், அதனால் தோற்றோம். பொறுத்திருந்து வார், பிரெஞ்சுக்காரர்களை என்ன பாடுபடுத்துகிறேன் நீ பார் என்று ஆவேசமாக பதிலுரைத்தான் நெப்போலியன். தனக்கு ஏற்பட்ட அவமதிப்புகளை தாங்கிக் கொண்ட நெப்போலியன் உள்ளத்தில் உறுதியை வளர்த்தான். பிரெஞ்சுடைய திமிர் வார்த்தைகளால் கோபம் கொண்டவன் நெஞ்சத்திலே ஒரு அக்னி குஞ்சு வளர துவங்கியது. இராணுவ கல்லூரியினுடைய வாசலிலே வயதான பாட்டி ஒருவர் பழக்கடை வைத்திருந்தாள். பணக்கார மாணவர்கள் பாட்டியிடம் ஆப்பிள், ஃப்ளம், ஜெர்ரி பழங்களை வாங்கி சாப்பிடுவார்கள். காசை குறைவாக கொடுப்பதோடு கிண்டலும் கேலியும் வேறு. பாட்டியின் ஏழ்மையை நையாண்டு செய்வது அவருடைய பொழுதுபோக்கு. காசு கையிலே இருந்தால் மட்டுமே நெப்போலியன் வருவான், சில பழங்களை வாங்குவான், பவ்யமாக நடந்து கொள்ளுவான். இவனுடைய தோற்றம் ஏழ்மையை காட்டினாலும் பண்பு, இனிய சொல், செயல் மூன்றும் பாட்டிக்கு விருப்பமுடையதாக இருந்தது. தன்னுடைய மகன் பேசுவதைப் போலவே பாட்டி ஆவலோடு அவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்வார். கையிலே காசு இருந்தால் மட்டும்தான் இவன் கடைக்கு வருவான் என்பதை புரிந்து கொண்ட பாட்டி, மகனே நீ ஏன் தினமும் வருவதில்லை? வந்து பழங்களை வாங்கி கொள்ள வேண்டியதுதானே, என்ன தயக்கம் என்றாள். அம்மா, எதையும் நான் இலவசமாகவோ கடனாகவோ பெற்றுக்கொள்ள என் மனம் விரும்புவதில்லை என்று மறுப்புரைத்தான் நெப்போலியன். மகனே, நான் உன் தாய் போல, சொல்லுவதை கேள், பழங்களை வாங்கி சாப்பிடு, எப்படியும் நீ எனக்கு பணம் தந்து விடுவாய். உன்னுடைய நேர்மை பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உனக்கு பழங்கள் தருவது, உன்னோடு பேசுவது எனக்கு மிகுந்த மன நிறைவை தருகிறது. எனவே தினசரி நீ வர வேண்டும், என்னோடு பேச வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டாள். பாட்டியின் அன்பில் காட்டிய பாசத்தில் உறைந்து போனான் நெப்போலியன். இராணுவ கல்லூரி படிப்பு முடிந்தது. பாட்டியிடம் விடைபெற்ற பொழுது, பாட்டி, நான் பாரிஸுக்கு போகிறேன். உன் கடனை தீர்க்க தற்பொழுது கையிலே காசில்லை, ஆனாலும் வருவேன், கடனை தீர்ப்பேன் என்றான். பாட்டியின் கண்கள் கலங்கின. மகனே, நீ வீரனாக வளர்வாய். உன்னுடைய முன்னேற்றம் இந்த நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் என்று வாழ்த்துரை வழங்கி வழி அனுப்பி வைத்தார் அந்த பாட்டி. சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் பாட்டியின் பழக்கடை முன்பு சக்கரவர்த்தி நெப்போலியன் போர் படை சூழ வந்து நின்றான். பாட்டி அரசனை பார்த்தவுடன் நடுங்கி போனாள். அரசனை அடையாளம் அவள் அறிந்து கொள்ளவில்லை. காலை தொட்டு வணங்கிய நெப்போலியன், பாட்டி, உன் கடன்காரன் நெப்போலியன் வந்திருக்கின்றேன், இந்த ஆறுங்கள் என்னுடைய கடன் பாக்கி என்று பெரியதொரு பணமுடிப்பை தந்தான். பாட்டி வாயடைத்து நின்றாள். வாழ்நாள் முழுவதுமே எனது வறுமையை போக்கிவிட்டாய் மகனே என்று ஆனந்தமாக பேசினாள். பாட்டியை கட்டி அணைத்து முத்தமிட்டான் நெப்போலியன். பாட்டி, நான் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக கேளுங்கள், கூச்சப்பட வேண்டாம் என்றான். எதிரே உள்ள இராணுவ கல்லூரியில் தன் பேரனை சேர்த்து படிக்க வைக்க உதவி கேட்டால் பாட்டியினுடைய கோரிக்கை நிறைவேறியது. இறக்கும் வரையில் பாட்டியினுடைய ஓய்வு ஊதியம், மருத்துவம், பராமரிப்பு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தான் நெப்போலியன். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது என்று வள்ளுவர் சொன்ன குரலுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டினான் அந்த மாவீரன். பேரரசனானும் செய்நின்றி மறவாமல் வாழ்ந்து காட்டிய நெப்போலியன் வாழ்வும் சாவும் பல்வேறு பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற வரலாறாகிவிட்டது. 10 வயதில் இராணுவ பள்ளி மாணவன், 15 வயதில் இராணுவ வீரன், 16வது வயதில் லெப்டினன்ட் படைத்துறை துணை அதிகாரி, 50 பேரை வழிநடத்துகின்ற மேல் அதிகாரியானான். ஆடம்பரம் உல்லாசம் வேண்டி மது மங்கையரை நாடிச் செல்வரையெல்லாம் அவன் வெறுத்தான். முன்னேறத் தெரியாத முட்டாள் என்று அவரை பேசினான். அற்ப சந்தோஷங்களுக்காக ஒரு நொடி பொழுதேனும் ஒரு பைசாவையேனும் அவன் வீணாக்கியதில்லை. 17வது வயதில் பீரங்கிப்படை அதிகாரியானான். பொறாமைக்காரனுடைய சதி செயல் காரணமாக நெப்போலியன் இராணுவத்திலிருந்து விலக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. வேறு வேலை தேடத் துவங்கினான். பிரான்ஸ் நாட்டை கைப்பற்ற ஆங்கில அரசு கப்பல் படையை அனுப்பியது. ஆபத்து வரும்பொழுது தானே யார் தன்னை காப்பாற்றுவார்கள் என்கின்ற தேடல் துவங்கிய பொழுது 24 வயதான நெப்போலியன் அழைக்கப்பட்டார். பிரான்ஸ் தேசத்தினுடைய கடல் படையின் தளபதியாக பதவி வழங்கப்பட்டது. கடுமையான யுத்தம். பிரிட்டிஷ் இராணுவம் பெரும் சேதத்தோடு தோல்வியை தழுவியது. துவங்கிய முதல் போரிலேயே நெப்போலியன் தேசம் காக்கின்ற தலைவனாக பிரெஞ்சு மக்களின் செல்வாக்கை பெற்றான். இவனே நாட்டின் தலைமை பதவிக்கு மிக மிக தகுதியானவன் என்கின்ற குரல் நாடெங்கும் ஒலிக்க துவங்கியது.
இத்தாலி, எகிப்து ஆகிய நாடுகளை எல்லாம் வென்று தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிய பிறகு ஐரோப்பிய நாடுகள் 10க்கும் மேற்பட்ட நாடுகள் அடிமைப்பட்ட வரலாற்றை அவன் உருவாக்கி காட்டினான். 1804ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயதில் பிரெஞ்சு நாட்டின் அரசனாக முடிசூட்டினான். யாராலும் தன்னை வெல்ல முடியாத சர்வாதிகாரியாக செயல்பட துவங்கினான். பேரரசனான ஆசிய நாடுகளிலும் புகழ் பரவியது. ஆண்டுகள் 15 கடந்து ஓடின. பாரிஸின் மாதா கோயில் குருமார்கள் அத்தனை பேருக்கும் பொறாமை கொழுந்து விட்டெறிந்தது. எதிர் நடவடிக்கையில் இறங்கினார்கள். பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டார்கள். இராணுவ வீரர்களை மிகவும் கேவலமாக நடத்துகிறான். போப்பாண்டவரையை எதிர்க்கிறான். போப்பாண்டவரின் தாடியை பிடித்து ஒரு முறை இழுத்து விட்டான். மேரி மாதாவிற்கு எதிராக கருத்துக்களை சொல்லுகிறான். நெப்போலியனோ இரத்த வெறியன், நம் நாட்டை ஆளுவதற்கு தகுதியற்றவன். ஆங்கிலேயருடைய கப்பல் படையினுடைய துணை கொண்டு நெப்போலியனை கொன்று விடுவதற்கும் சதி செய்தார்கள். உட்பகை இருக்கிறதே, மிகவும் மோசமான உட்பகையை அவன் சந்திக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. நெப்போலியனை சுற்றி வட்டமிட்டு வந்த அந்த உட்பகை வலுவான சதிவலையை உருவாக்கினார்கள். வீழ்ச்சிக்கான அறிகுறிகளை உணர்ந்தான் நெப்போலியன். ஆஸ்திரிய நாட்டை வென்ற பொழுது ஆளுநராக தனது மாமனாரை அமர்த்தினான். அவரும் எதிரியானார். அதேபோல தன்னுடைய சகோதரியின் கணவர், உடன் பிறந்த சகோதரன் ஜோசப், அத்தனை உறவினர்களும் படை தளபதிகள் வரையில் அத்தனை பேரும் எதிராக ஓரணியில் திரண்டார்கள். நெப்போலியனுடைய ரத்தம் குடிக்க தருணம் பார்த்து காத்திருந்தார்கள். ரஷ்ய சக்கரவர்த்தி ஜார் மன்னரோடு உள்நாட்டு எதிரிகளும் கைகோர்த்தார்கள். தலைநகர் பாரிஸ் அவர்கள் கைவசம் வீழ்ந்தது. அவருடைய ஆளுமைக்குள் வீழ்ந்த காரணத்தினால் நெப்போலியன் தனித்து விடப்பட்டான், கைது செய்யப்பட்டான். எல்ஃபா என்கின்ற ஒரு தீவில் அழைத்து சென்று அவனை சிறை வைத்தார்கள். நல்ல தருணம் என்று ஆங்கிலேயர் தெரிந்தவுடனே பிரெஞ்சு மீது படையெடுத்தார்கள். குழப்பத்தில் இந்த பாரிஸ் ஆக்கிரமிப்பாளர்கள் அதனை எதிர்கொள்ள தன்னால் இயலாது என்பதை புரிந்து கொண்டவர்கள் நெப்போலியனை மீண்டும் போர் படைக்கு தலைமையேற்க வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஆங்கிலேயர்கள் இந்த போரில் வென்றார்கள். நெப்போலியனை கைது செய்து ஹெலினா என்கின்ற தீவிலே அடைத்தார்கள். உண்ணும் உணவிலும் குடிக்கிற நீரிலும் கூட விஷம் வைத்து கொல்லுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அது நடந்தது. 1821 மே 5ஆம் நாள் உலக வரலாறு மறக்க முடியாத நாளாக நெப்போலியன் இம்மண்ணுலகை விட்டு பிரிந்தான். அவன் வாழ்ந்த காலம் 51 ஆண்டுகள் 8 மாதங்கள் 20 நாட்கள் தான். இவ்வளவு சிறிய வயதிலேயே ஐரோப்பாவிலே 10-15 நாடுகளை எல்லாம் அடக்கி தன்னுடைய பிரெஞ்சினுடைய பேரரசின் கீழ் கொண்டு வந்து நிறுத்திய ஒரு மகத்தான சாதனையை புரிந்தான் என்று இன்றும் அவனுடைய பெயர் வருங்கால வீரனுடைய மனதில் அழியாத காவியமாக, உயிர் ஓவியமாக இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.